தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பண சுவாமி, அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். சுக்கிரனுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் ராகுவுடன் கூட்டணி அமைத்து விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் யார் யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது பார்த்துட்டு முழு பதிவு ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே பாருங்கள், முழுவதுமாக இந்த வீடியோவை பாருங்கள். ஒருத்தருக்கு சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா சுகபோக வாழ்க்கை அப்படின்னா லக்ஸுரியஸ் லைஃப் கிடைக்கும். நம்ம எல்லா மனிதர்களுக்கும் என்னென்னா நம்ம ஆத்மா எதை நோக்கி பயணிக்கும் அப்படின்னா இன்பத்தை நோக்கி தான் பயணிக்கும். எல்லாமே என்ன நினைப்போம், சந்தோஷமாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், நம்ம பணம் தாராளமாக வரணும் அப்படின்னா இருந்தால் எப்படி இருக்கும், சந்தோஷமாக இருக்கும்ல. அது சுக்கிரன் தான் காரகத்துவம், சுக்கிரன் தான் கொடுப்பார் அதிகமாக. ஒருத்தருக்கு சுக்கிரன் கொடுத்துட்டாருன்னா அவங்க மாதிரி ஒரு சுகபோக வாழ்க்கை யாராலையுமே வாழ முடியாது. அந்த மாதிரி சுக்கிரன் தன்னுடைய சுக்கிர திசையிலையோ சுக்கிர புத்தியிலையோ இந்த மாதிரி சுக்கிர பெயர்ச்சியிலையோ இல்லை சுக்கிரனுடைய அந்தரத்துலேயோ ஒருத்தருக்கு கம்ஃபர்டபுளான லைஃப்பை கொடுக்கும். தாராள பணவரவு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, காதல், காமம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நிறைந்த ஒரு சுக்கிரனாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சுக்கிரன் கலத்திரகாரகன், அதாவது கல்யாணம் பண்ணுறதுக்குரிய காரகத்துவமும் சுக்கிரனிடமே இருக்குது. சுகபோகங்களுடைய அதிபதி சுக்கிரன். ஒருத்தருக்கு கெட்டு போச்சுன்னா அவங்களுக்கு திருமணம் ஆகிறதே ரொம்ப சிரமம். திருமணம் ஆனாலும் ஒழுங்காக வாழ்வாங்களான்னா அதுவும் கொஞ்சம் சங்கடம் தான். அப்படிங்கும்போது கலத்திரகாரகன் நல்ல ஒரு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு கெட்டு போயிடக்கூடாது. மீனராசியில் உச்சம் பெறும் சுக்கிரன் ராகுவுடன் இணைவது தான் சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லலாம். மீனராசியோட உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் ராகுவுடன் பயணிக்க போகிறார். அந்த சிறப்பு அம்சம் தான் இப்போது இந்த காலகட்டத்தில் 18 வருஷத்துக்கு பிறகு மீனராசியில் பயணம் செய்யும் ராகுவுடன் உச்சம் பெறும் சுக்கிரன் இணைவது சில ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகத்தையே கொடுக்க போகிறது. கோடீஸ்வர யோகம்லாம் வேண்டாங்க, எனக்கு வரவு செலவுலாம் நல்லா இருக்குமா, அது மட்டும் இருந்தால் கூட போதும் அப்படின்னா சில பேருக்கு அசையா சொத்து மூலியமாக கோடீஸ்வர யோகத்தையே கொடுக்கும். சில பேர் 5 லட்ச ரூபாய்க்கு முதல்ல வாங்கி போட்டிருப்பாங்க, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு வந்திருக்கும். அதுதான் 50 லட்சம் வாங்கி போட்டவங்களும் இன்றைக்கி 1 கோடி 2 கோடிக்கு மேலே வேல்யூஷன் வந்திருக்கும். இதுவும் ஒரு கோடீஸ்வர யோகம் தான். அது மாதிரி சில ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம், இந்த லாட்ரி, ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற துறையிலையோ இல்லை ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு பணமழை அப்படிங்கிறது நனைய போகிறது. அது யார் யாருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஷேர் மார்க்கெட், லாட்ரிங்கிறதெல்லாம் அவங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை பார்க்க வேண்டும். அதை பார்த்த பிறகு தான் நீங்கள் முடிவு எடுக்கணும், ஷேர் மார்க்கெட் போகணுமா, அப்புறம் லாட்ரி டிக்கெட்டு, இந்த விபரீத ராஜயோகம்லாம் இருக்குன்னு. இந்த விபரீத ராஜயோகம் யார் மூலியமாவது பணம் வருமானா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பணம் வரும். சுக்கிரன் பெயர்ச்சி ஆகும்போது நல்ல இடத்துல சுக்கிரன் உங்களுக்கு இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு மிகையான பண வரவு அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டம், யாரோடைய சொத்தோ உங்களுக்கு திடீர்னு கிடைக்கும். அந்த மாதிரி யோகம்லாம் சுக்கிரன் மட்டும்தான் கொடுப்பார். சில பேருக்கு அது மாதிரிலாம் நிறைய யோகங்கள் அடிச்சிருக்கு, சில பேருக்கு புதையல் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுக்கிரன் தான் காரகத்துவம். அது சுக்கிரனுக்கு அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் ஜாதகத்தில் இருக்குது. ஒருத்தருக்கு வாழ்க்கையில் அனுபவிக்க பிறந்திருக்காங்க அப்படின்னா சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்தால் அனுபவிக்க பிறந்திருக்காருன்னு அர்த்தம். அதே மாதிரி 7ஆம் இடத்துல உங்களை எங்கே இந்த சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் உங்களை லக்னத்தை பார்த்துட்டாருனாலே அவன் ஒரு சுகபோக வாழ்க்கையில் லக்ஸுரியஸான லைஃப்பை கண்டிப்பாக மீட் பண்ணியே ஆகணும். அவங்க வாழ்க்கையில் அந்த ஒரு தசாபுத்தி, நல்லா ஒரு தசாபுத்தி வந்துருச்சுன்னா சுகவாசின்னு சொல்லுவாங்க இல்லையா, சுகவாசி. அவங்களுக்கு என்னப்பா, அவங்க பெரிய ஆடம்பரமான ஆளுங்க, அதிகாரமிக்க ஆளுங்க, ரொம்ப சந்தோஷமான இன்பக்கு தரக்கூடிய, அவங்கள பார்த்தா பொறாமப்படுற அளவுக்கு அவங்க லக்ஸுரியஸாக இருப்பாங்க. அந்த மாதிரி லக்ஸுரியஸ் யாருக்கு கிடைக்கும்னா சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே. அது மாதிரி சில கிரகங்களை சொல்லுவாங்க, சூரியன் லீடர்ஷிப்புக்கு இருக்கும், அதே மாதிரி செவ்வாய் வீட்டு மனை, அதிகாரம், இந்த பதவி அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலும் சுக்கிரன் ஒருத்தருக்கு நல்லா இருந்துச்சுன்னா அவங்க ஒரு சுகபோக வாழ்க்கை. இந்த ஒரு பாட்டிலே சூரிய வம்சத்தில் வர மாதிரி ஒரு பாட்டிலே முன்னேறக்கூடிய
ஆளுங்கன்னா சுக்கிரனுடைய தசையிலும் சுக்கிரனுடைய புத்திலும் சுக்கிரனுடைய அந்தரத்திலும் இது மாதிரி சுக்கிர பயிற்சியில் நல்ல இடத்துல உட்காரும் போது திடீர் அதிர்ஷ்டம் பண வரவு அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆட்கள் இந்த சுக்கிர பயிற்சியை நீங்கள் முழுவதுமாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அது உங்களுக்கு என்ன மாதிரி பலன் கொடுக்க போகிறது அப்படிங்கிறது விரிவாக பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா தொடர்ந்து வர வீடியோஸை உங்களுக்கு அது கிடைக்கும் சீக்கிரமாக. அந்த நோட்டிஃபிகேஷன் பேனலை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஆடம்பரமான வாழ்க்கை வேணுமா, சுகமான வாழ்க்கை வேணுமா, செல்வத்தை அதிகமாக கொடுக்க வேணும், அன்பு அதிகமாக கிடைக்கணுமா, இதெல்லாம் காரகத்துவம் உங்களுக்கு கண்டிப்பாக சுக்கிரனே கொடுப்பார். ஒரு ராஜாவை போல் ஆடம்பர வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது வந்து சுக்கிரன். சுக்கிரனை தான் இப்போ அதிகமாக நம்புகிறாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஃபாஸ்ட்டாக முன்னேறணும், நிறையா சம்பாதிக்கணும், நல்லா இருக்கணும், நம்ம தான் டாப் மோஸ்டில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சுக்கிரன் கை கொடுப்பார். அது மாதிரி இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை 4:31க்கு மீன ராசிக்கு சுக்கிரன் மாறுறார். ஏப்ரல் 24 கும்பராசிக்காரங்களுக்கு 4க்கும் 9க்கும் அதிபதியானவர் சுக்கிரன். இந்த கும்பராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வருவது அப்படிங்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பலப்படுத்தும். இந்த தனம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இப்போ கிடைக்க போகிறது. பண வரவுகள் ரொம்ப தாராளமாக இருக்க போகுது. அதே மாதிரி குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சிகரமான விஷயத்தினால் சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய சூழ்நிலை, திருமணம் போன்ற சுபகாரியங்கள் மற்றும் குழந்தை பிறப்பு, வளகாப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போது குடும்பத்தில் எல்லாம் ஒரு நல்ல சுபகாரியங்கள் ஆகக்கூடிய விஷயங்களும் நடக்கும். இது வரைக்கும் என் பேச்சை யாருமே கேட்கலைங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்கள் பேச்சை கேட்கக்கூடிய ஒரு நல்ல பிராப்தமாக இருக்கும். நீங்கள் யோசனை சொன்னீங்கன்னா அவங்களுக்கு பண வரவு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு இப்போ வரப்போகிறீங்க. வாக்கு சிறப்பாக அமையும். அதே மாதிரி அது ஒரு லக்ஷ்மிகரமான வாக்காக கண்டிப்பாக மற்றவங்களுக்கு உருவாகும். நல்லதே நினைங்க அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சொல்லலாம். அதே மாதிரி தன குடும்ப வாக்குஸ்தானம் பலப்படுத்தும் போது நிறைய பேச்சின் மூலியமாக மிகப்பெரிய தெளிவுகளை மற்றவர்களுக்கு கொடுப்பீங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கிடமில்லை. இதே 8ஆம் இடத்துக்கு பார்வையிடும் போது உங்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அது மிகப்பெரிய நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி சிறு வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப ஸ்பீடாலாம் போகாதீங்க, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். அதே மாதிரி அதிகமாக வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம் அப்படிங்கும்போது இரவு நேர பயணத்தை தவிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. பெரியவங்களுக்கு நல்ல ஒரு உடல்நிலையை பாதுகாக்கக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையே ஒரு சில பிரச்சனைகள் தலை தூக்கக்கூடிய காலகட்டங்கிறதுனால அந்த மனைவி விஷயத்தில் கொஞ்சம் யோசனை செய்து முடிவெடுக்கணும். எதாக இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அது இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம். கும்பராசிக்காரங்க இந்த சுக்கிரன் உங்களுக்கு அதிகமாக பொருள் ஈட்டக்கூடியதாகவும், இது வரைக்கும் வருமானமே இல்லைங்கன்னு சொன்னவங்களுக்கு இப்போ வருமானம் அதிகமாக கிடைக்கும். கைக்கு மேலே கிடைக்கும், ஒரு 10 மடங்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2ஆம் இடத்து சுக்கிரன் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார். இந்த கும்பராசிக்காரங்க இந்த கும்பராசிக்காரங்களுக்கு வழிபாடுகளாக வைரம் அணிகிறது சிறப்புகளை கொடுக்கும். ஆனாலும் வைரம் எல்லாத்தாலையும் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. அதனால் கல்கண்டு அப்படிங்கிறத வந்து மகாலட்சுமி தாயார் கோயிலுக்கு சென்று, இல்லை பெருமாள் கோயிலில் இருக்க மகாலட்சுமி தாயார் கோயிலுக்கு கொஞ்சம் நேரம் அதை வச்சுட்டு அதுக்கப்புறக்கு வருகின்ற பக்தர்களுக்கு விநியோகம் செய்யும் போது உங்களுக்கு வெள்ளிக்கிழமை சுக்கிர உரையில் இதை பண்ணுங்கள். மிகப்பெரிய நல்ல பிராப்தம் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல தன வரவு, பொருள் வரவு, லக்ஷ்மி கடாட்சம் வந்து தரித்திரங்களை செய்து வறுமையை போக்கி நல்ல பலன்களை உங்களுக்கு கிடைக்கும். இந்த வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் குலதெய்வ வழிபாடோடு செய்யுங்க. மிகப்பெரிய வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு. இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்ற எம்பெருமான் மகா ஈஸ்வரனை
வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.